காட்டுமேலூர் பள்ளியின் கிறிஸ்துவ விழாவிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கெடுத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கெட்டிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த இளைஞருடைய தலைவர், வார்டு கவுன்சிலர், தலைமைத் தலைவர், முன்னதாக பஞ்சாயத்து குழுவுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும், பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் கிறிஸ்துமஸ் திருநாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆற்காடு திருச்சபை டேனிஷ் மிஷன் பள்ளியினுடைய இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிலவாய் இருக்க வேண்டுமாய் கடவுளத்திலே வேண்டுகிறோம். கவனிங்க குழந்தைங்களா, இங்க கவனிங்க, கொஞ்ச நேரம் தான் சரியா? அதுக்கப்புறம் நீங்க ஜாலியா வந்து இந்த 2023ஆம் ஆண்டிலே காலாண்டு அரையாண்டு பாதி ஆண்டு முடிந்துவிட்டது. இன்றைக்கு விடுமுறைக்கு செல்ல இருக்கிறீர்கள். நம்ம தானே கருத்துலாம் முடிச்சா மகிழ்ச்சியா? எல்லாருடைய முகமும் மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லாரும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க. நிறைய ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் எப்போ நம்ம நேரம் வரும், நம்ம எப்போ செய்திக்கு போகலாம் அப்படின்ற துடிப்போடு இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் சூழ்நிலையில் பார்த்துட்டு நீங்கள் பிள்ளைங்களை வந்து கலர் பூசியை பார்க்க ஒரு மகிழ்ச்சி. கலர்ஃபுல் வண்ணமயமான ஒரு காட்சியாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்படி இருந்தது என்பதை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் வந்து படிக்கிறோம், கொண்டாடுகிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு சிறப்பான ஒரு காட்சி என்னன்னா, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களே பக்தரையில் பிறந்தவர்களை கீர்த்தனையை பார்த்து தான் பாடுவாங்க. திருச்சபையிலே போதகர்களாக இருந்தாலும், ஊழியர்களாக இருந்தாலும், சபை மக்களாக இருந்தாலும் கிறிஸ்துமஸ் பாட்டை கீர்த்தனை பார்த்து தான் பாடுவாங்க. ஆனால் குழந்தைகள் மனப்பாடமாக அந்த முழு கீர்த்தனையை பாடின அந்த காட்சி வந்து மிகவும் பொறுமையாக இருந்தது. அதற்காக கடவுளை போட்டிருக்கிறோம். இது உங்களுடைய பண்டிகை சரியா? ஏன் தெரியுமா? நீங்க யாருன்றது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். உங்களுடைய பெற்றோர் வந்து என் பிள்ளை இப்படி வரணும், ஒரு கலெக்டராக வரணும்,
இல்லை வந்து இன்ஜினியராக வரணும், டாக்டராக வரணும், இல்லை உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ என்னம்மா ஆக போகிற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? போலீஸா? எல்லாமே போலீஸாக இருந்தீங்க. கரெக்டில் அப்புறம் ரைட்டு. ஒருத்தர் கூட அரசியல்வாதியாக சொல்ல மாட்டீங்க. அரசியல்வாதிங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி பேர் நீங்கள் அரசியல்வாதியை தான் ஆகுங்க. ஆமாவா இல்லையா? ரைட். அரசியல்வாதினாக்க என்ன பண்ணுவாங்க? மேலே வந்து திட்டம் வரும், அது காசு கிடைக்கும், அதை வச்சு கொஞ்சம் ப்ராஜெக்ட் கொடுத்து நம்மளும் சேர்த்து வச்சுக்கலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் மக்களுக்காக வேலை செய்யறது தான் என்னது அரசியல். மக்களுக்காக வேலை செய்வது. இப்போ நான் காவிரியாக இருந்தேன், டீச்சர் வந்து எச்சமாக இருந்தாங்க, சார் வந்து ஆசிரியராக இருந்தார். மக்களுக்காக வேலை செய்கிறவங்க பேர் இருந்தாங்க அரசியல்வாதி. சரிங்களா? அவங்களுடைய முழு நேர வேலையை மக்களுக்கு கொண்டு செய்வது. கட்சி அரசியல் பேசுவாங்க, மக்களுக்கு பணி செய்வதற்காக அந்த கட்சியிலிருந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து செய்யணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய பிறந்த நாள் இந்த ஊரை கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்களுடைய பிறந்த நாளை இந்த ஊரை கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாவா? அப்படியா? கொண்டாடணுமா வேணாவா? என் பிறந்த நாளை ஊரே கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கை தூக்குங்க எல்லாருமே. வெரி குட். அதை கொண்டாடணும்னா சும்மா கொண்டாடுவாங்களா? கை கேட்குங்க. நம்ம பிறந்த நாளை நம்ம அப்பா அம்மா கொண்டாடுவாங்க இல்லையா? ஆமாவா? நாம கொண்டாடுவோம். வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுமா இல்லையா? குட்டீஸ் கவனிங்க. பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் தயவுசெய்து கொஞ்ச நேரம் அமெரிக்காவுக்கு பின்னாடி இருக்க பெற்றோர்கள் உட்காருங்க. மேக்கப்லாம் அப்புறம் போடலாம், அதுக்கு ஒரு டைம் இருக்கு. உட்காருங்க பார்ப்போம். பிள்ளைங்களுக்கு முக்கியமான செய்தி சொல்லி ஆகணும். பேசணும், நான் பேசணும். நீங்க பேசணுமா நான் பேசணுமா? அப்ப அமைதியா இருங்க. ரைட். நம்ம பிறந்தநாள தம்பி பாரு, ஊர்ல ஒரு பழமொழி சொல்றாங்க, நேர மாட்டு நக்கை மாடு தெரிஞ்சுச்சா? தெரியுமா? அது அதெல்லாம் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுங்க. நீ பக்கத்துல பேச தம்பி. கவனி. எல்லாரும் என் முகத்தை பாருங்க. எல்லாரும் என் முகத்தை பாருங்க. என் கண்ணை பாருங்க. என் கண்ணை பாருங்க. நான் பேசி முடிச்சு போய் உட்கார வரைக்கும் என் கண்ணை மாத்திரம் தான் பாருங்க. ஓகேவா? ஓகேவா? நம்ம பிறந்தநாள நாம கொண்டாடுவோம், நம்ம அப்பா அம்மா கொண்டாடுவாங்க. இந்த ஊரே நம்மளுடைய பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படின்னா சும்மா கொண்டாடுவாங்களா? சும்மாதான் யாரும் கொண்டாட மாட்டாங்க. இந்த சமூகத்தில் நாம நல்லவங்களாக இருக்கணும், மற்றவங்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் மற்றவங்க நம்மளுடைய பிறந்தநாளை கொண்டாடுவாங்க. பள்ளிக்கூடத்தில் யார் யார் பிறந்தநாள்லாம் கொண்டாடுறீங்க? உங்க பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, அது வேற. தலைவர்களுடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி சில பிறந்தநாள் கொண்டாடுறோம்ல. யார் யார் பிறந்தநாள்ல யாராவது சில பேர் பிறந்தநாள் சொல்லுங்க. ஜூலை 15ஆம் தேதி யாருக்கு பிறந்தநாள் சொல்லுங்க. கல்வி நாள்னா யாருக்கு பிறந்தநாள்? ஏப்ரல் 14 யார் பிறந்தநாள்? ஏப்ரல் 14 யார் பிறந்தநாள்? அன்னைக்கு லீவ் விட்டுருங்க சார்.
ஏப்ரல் 14 யார் பிறந்தாரு சொல்லுங்க. டாக்டர் அம்பேத்கர் பிறந்தாரா? ஆமாவா? சட்டமேதை அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாள் ஏப்ரல் 14. சரியா? ஆமாவா? ரைட். இவர்களுடைய பிறந்தநாள் நம்ம ஏன் கொண்டாடணும்? அவர் யாருக்கு தெரியுமா? எதுக்காக கொண்டாடுறோம்? கல்விக்காக ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் கல்வி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டினது யாரு? கல்வி தந்தை காமராஜர். சட்டத்தை, அரசியல் சாசன உரிமையை கொடுத்து எல்லாருக்கும் கல்வி உரிமை இருக்கணும்னு சட்டம் ஏற்றது யாரு? அண்ணல் அம்பேத்கர். சரிங்களா? நேரு மாமா பிறந்தநாள் ஏன் கொண்டாடுறான்? குழந்தைகளை அவர் அரவணைத்தார். குழந்தைகளை பார்த்து விட்டால் குழந்தை மாதிரி மாறிடுவார். ஓடி போய் குழந்தைகள் என்ன பண்ணுவாரு? அரவணைத்துக் கொள்வார் இல்லையா? இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே இந்த சமூகம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உழைத்திருக்கிறார்கள். உழைத்ததுனாலதான் அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. சரியா? அப்படி 2023 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் பிறந்தாரு. யாரு சொல்லுங்க சத்தமா? இயேசு பிறந்தார். இயேசு எதற்காக பிறந்தாரு? அன்றைய காலகட்டத்திலே யூதர்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்களின் ரோம அரசியல் காலனி ஆதிக்கத்திலே, நம்ம எப்படி ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேய ஆதிக்கத்திலே இருந்தோமோ அதிலிருந்து விடுதலையாகி வருவதற்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் உழைத்தார்கள். அதுபோல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமூகத்தாலே, தீண்டாமையினாலே, சாதியின் பெயராலே, இனத்தின் பெயராலே, மொழியினுடைய பெயராலே, ஆணாதிக்கத்தின் பெயராலே ஒடுக்கப்பட்ட அந்த சமூகத்தை இயேசு விடுதலையாக்குவதற்காக உழைத்தார். மீட்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தின் மூலமாக விழிப்புணர்வு கொடுத்தார் மக்களுக்கு. எந்தெந்த இடத்துலலாம் அரசாங்கம் உங்களை அடிமையா நடத்துது, எந்தெந்த இடத்தெல்லாம் மதம் உங்களை அடிமையா நடத்துது, எந்தெந்த இடத்துல ஆண்கள் பெண்களை ஒடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த சமூகத்துக்கு இயேசு கற்பித்தார். சரிங்களா? நம்ம ஊர்ல இப்பவும் இருக்குல்ல, மாதவிடா ஏற்பட்ட கிச்சனுக்குள்ள போகக்கூடாது, ஆளுக்குள்ள வரக்கூடாது, வீட்டுல ஓரமா உட்காருங்க சொல்றோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? தொடரக்கூடாது, இந்த பொருளை தரக்கூடாது, இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஏசுனாங்க, உடைச்சாரு. ஒரு பொருளையே தொடக்கூடாது அப்படின்ற அந்த காலகட்டத்துல இயேசு அணிந்திருந்த அந்த அங்கியை ஒரு அம்மா 12 வருஷமா அவனுக்கு ரத்தப்போக்கு இருந்துட்டே இருக்குது. 3 நாள் மாதவிடா ஏற்பட்டாலே உடம்பு போல இழைத்து போல நடக்க முடியாது, ஒரு வேலையை செய்ய முடியாது. 12 ஆண்டுகளா ஒரு அம்மாவுக்கு ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருக்குது. 3 நாள் ஏற்பட்டா அது மாதவிடாய். அது படைப்பு, கடவுளுடைய ஆசீர்வாதம். அது தீர்வு கிடையாது, அது கடவுளுடைய ஆசீர்வாதம். நம்ம புள்ள 12 வயசு ஆகி 14 வயசுல வயசு வராங்க என்ன பண்ணுவான்? கவலைப்படுமா இல்லையா? ஐயோ என் புள்ள வயசுக்கு வராமல் இருக்குது. அப்ப அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தானே. அது தீட்டா இருந்தா அது ஏன் நடக்கக்கூடாது? நடக்கவே போட்டோம், ஏன் அது நடக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ மாதவிடா ஏற்பட்டாதான் என்ன நடக்கலாம்? குழந்தை பெறுவதற்கு இந்த புள்ள தகுதியா இருக்குது. அப்புறம் ஒரு 17-18 வயசு ஆனா என்ன பண்றான்? கல்யாணம் பண்ணிவிடுது இல்லையா? 18 வயசு முன்னால்தான் கல்யாணம் பண்ணணும். 17 வயசுல கல்யாணம் பண்ண என்ன ஆகும்? பிள்ளையும் தூக்கி செயல் போட்டு நம்மளும் தூக்கி செயல் போட்டுறாங்க. அப்போ 12 ஆண்டுகளாக ரத்தப்போக்குடைய அந்த பெண்ணை என்ன பண்றாங்க? இயேசுடைய அங்கே கொடுக்குறாங்க.
தொட்ட உடனே இந்த 12 ஆண்டுகளோட ரத்தப்போக்கு நீங்கி அவர்கள் சுகமடைகிறார்கள். அப்படி இந்த சமூகத்திலே தீட்டு என்ற பெயராலே, தீண்டாமை என்ற பெயராலே, மதத்தின் பெயராலே, யூத சமயம் இன்னைக்கு நம்ம எப்படி இங்க நம்மளுடைய நாட்டில் சாதி அமைப்பின் கீழாக என்ன பண்றான்? ஒருத்தன் உயர்ந்தவன், ஒருவன் தாழ்ந்தவன், ஒருத்தன் தோல்லேருந்து தலையிலிருந்து பிறந்தவன், ஒருத்தன் தோல்லேருந்து பிறந்தவன், ஒருத்தன் இடுப்புலேருந்து பிறந்தவன், ஒருத்தன் காலிலிருந்து பிறந்தவன். அப்புறம் சில மக்கள் காலில் இருக்கிற பூசில் பிறந்தவங்க சொல்லி மதத்தின் பெயரால, சாதியின் பெயரால் என்ன பண்றான்? மக்களை பிரித்து பார்க்கிறோம். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், தாழ்ந்த ஜாதி, மேல் ஜாதி, இல்லை கீழே தெரு, மேல தெரு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எல்லா சமயத்திலையும் அன்னைக்கு யூத சமயத்திலுமே இருந்தது. அப்படி இருந்தார். அவர் யூத சமயத்துல தான் இயேசு பிறந்தாரு. ஆனா யூத சமயத்துல தான் என்ன பண்ணாரு? கேள்வி கேட்டார். மனிதனை மனிதனாக பார்க்கணும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கக்கூடாது. தூய்மையானவன் தூய்மையற்றவன், தீர்ந்த தகுந்தவன் தீர்ந்த தகாதவன் என்றெல்லாம் மக்களை என்ன பண்ணக்கூடாது? பிரிச்சு பார்க்க கூடாது. அதனால்தான் கிறிஸ்தவ சமயத்தில் என்ன சொல்லுவாங்க, மனிதர்கள் எப்படி உண்டானாலும் எல்லாத்துக்கும் ஒரு தியரி இருக்குது. அறிவியலில் போனால் எவல்யூஷன் தியரி, மனிதன் குறையிலிருந்து வந்தாலும் சொல்லுது ஒரு கூட்டம் இருக்குது. கடவுள் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார். எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். எல்லாரும் கடவுளுடைய சாயலிலே கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தால் இங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆண் என்றும் பெண் என்றும் பாகுபாடு கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடெல்லாம் மனிதர்களாகி நாம தான் பார்க்கிறோம். கடவுளுக்கு முன்பாக அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் சொல்லி கற்றுக் கொடுத்தது யாருன்னா இயேசுனாரு. இந்த சமூகம் சமத்துவம் நிறைந்த ஒரு சமூகமாக இருக்கணும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவரை ஒருவர் கேட்டு, ஒருவருடைய குறைவை மன்னித்து, எல்லாரையும் அன்பு செய்து, பகைமை எண்ணம் இல்லாமல் என்னிடத்திலே இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்கின்ற வாழ்வை வாழ்வதற்கு இயேசு கற்பித்தார். சரிங்களா? இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாக இருந்தார். நம்மளை பார்த்து ஆண்டவர் இயேசு தான் சொல்றாருன்னா, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆசிரியர் இருக்கிறாங்க, தலைமை ஆசிரியர் அம்மா இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இவங்களாம் யார் தெரியுமா? இவங்கெல்லாம் இருட்டில் வெளிச்சம் வரணும்னா என்ன பண்றான்? விளக்கு ஏற்றுறோம், எண்ணெய் ஊற்றுறோம், அதை துணி போட்டு என்ன பண்றான்? கத்த வச்சோடனே எரியுது, வெளிச்சம் கொடுக்குது. நாம் என்ன பண்றோம்? நடக்கிறோம், நம்முடைய வேலைகளை செய்யறோம். அப்போ கல்வி விளக்குகள் தான் யாரு? தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் மட்டும்தான். கல்வி என்கின்ற வெளிச்சத்தை கொடுத்து அதன் மூலமாக நாம் எல்லாரும் வாழ்வதற்கு அவர்கள் விளக்காக இருக்கிறார்கள். தங்களுடைய உழைப்பு, தங்களுடைய நேரம் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த சமூகத்தை வெளிச்சம் நிறைந்த ஒரு சமூகமாக மாற்றுகிறார்கள். அந்த கல்வியையும் அறிவையும் நாம் பெற்று நாமும் இந்த சமூகத்துக்கு விளக்காக இருக்க வேண்டும். சாப்பாடு செய்யறோம், எல்லாமே போட்டாச்சு, எல்லா மசாலும் போட்டாச்சு. காரம் கம்மியா இருந்தா என்ன பண்ணிடலாம்? சாப்பிடலாம். காரம் அதிகமாக இருந்தாலும் சாப்பிடலாம், கம்மியா இருந்தாலும் சாப்பிடலாம். இல்லையா? ஆமா தானே? பிள்ளைங்களை செஞ்சா என்ன பண்ணுவோம்? காரம் இல்லாமல் பருப்பு கரைஞ்சி கொடுத்துருவோம். நமக்கு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட. காரம் கம்மியாக சாப்பிட முடியும், உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா? உப்பு இல்லாம சாப்பிட முடியாது. நாம மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள மக்களா இல்லைன்னா உப்பு இல்லாத சோறு மாதிரி ஆயிடும். நம்மளால யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? அப்போ நாம் மற்றவர்களுக்கு உப்பா இருக்கணும். இயேசு இந்த உலகத்திலே தமக்கான மனிதனாக வாழாமல் பிறருக்கான மனிதனாக வாழ்ந்தார். ஆங்கிலத்திலே இப்படி சொல்லுவார்கள், Jesus Christ is not meant for himself but for others. இயேசு தமக்கான மனிதராக வாழாமல் பிறருக்கான மனிதராகவே வாழ்ந்தார். அவருக்கு வீடு வாசலே கிடையாது. 30 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவோட இருந்தாரு.
அதன் பிறகு ஊரா போவாரு, அங்கங்க மக்களை சந்திப்பாரு, சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் கொடுப்பாரு, பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுப்பாரு, மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்றவராக சாப்பாடு இல்லாதவருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. இது எல்லாவற்றையும் செய்து இயேசு மற்றவர்களுக்கான மனிதராக உலகத்தில் வாழ்ந்தார். சிலுவை மறியலும் மற்றவர்களுக்காக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு நம்மை ரட்சிப்பதற்காக மீட்டுக் கொள்வதற்காக பாவத்தின் அடிமைத்தனம், மனிதர்கள் செய்கின்ற அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம். பாவத்தின் அடிமைத்தனம் என்ன? மற்றவங்க நமக்கு செய்கிற தீமைகள் மனிதர்கள் செய்கிற தீமைகள், நமக்கு நாமே செய்கிற தீமைகள் செய்து இருக்குது. குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, அல்லது தவறான உறவுகளை வைத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட பாவங்களை நாம தான் விட்டு வழிக்கணும். அப்படி விட்டு வழித்து அவருடைய மீட்பை பெற்றுக் கொள்வதற்காக நமக்காக சிலுவையிலே இருந்தார். அப்போ பிறக்கின்ற போதே பிறருக்காக பிறந்து, வாழ்கின்ற போது பிறருக்காக வாழ்ந்து, இறக்கின்ற போதும் பிறருக்காகவே இறந்ததினால்தான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும். சரியா? கேட்டுச்சா? இங்க பாரு, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், என் கண்ணெல்லாம் பாருங்க, ஏன் பக்கத்துல ஊருக்காங்க மட்டன் கடை பார்த்துக்கோங்க. திரும்ப பாருங்க, திரும்ப பாருங்க, பின்னால இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டேன், கொஞ்சம் பேசாதீங்க, எல்லாரும் கவனிங்க. ஒரு நல்ல விஷயத்தை கேட்டுட்டு பயனுக்காக மாற்றிக்கணும். ரைட். ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து பிறருக்காக வாழ்ந்தால் அவர் என்ன நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாங்க? நாம் நமக்கு கிடைத்திருக்கின்ற கல்வி, நமக்கு கிடைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? உதவி செய்கின்ற மக்களாக வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தால் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடுவது போல, கல்வி தந்தை காமராஜருடைய பிறந்தநாளை கொண்டாடுவது போல, காந்தி தாத்தாவின் பிறந்தநாளை கொண்டாடுவது போல, நேரு மாமா பிறந்தநாளை கொண்டாடுவது போல, நம்ம பிறந்தநாளையும் இந்த ஊர் ஒரு நாளைக்கு கொண்டாடும். தலைவர்கள் இருக்கிறாங்க, வார்டு மெம்பர் இருக்கிறாங்க, பிறந்தநாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ஊரில் இருக்கிற கட்சிக்காரங்க நண்பர்கள் இன்னைக்கு போய் நம்ம வார்டு மெம்பரை வாழ்த்துவோம் அப்படின்னு வாழ்த்துறாங்க. ஊரில் ஒரு எல்லாரும் போய் வாழ்த்துவோமா? எல்லாரும் வாழ்த்த மாட்டாங்க. ஏன்னா மக்களுடைய பிரதிநிதி, மக்களுக்காக வேலை செய்யும் போது நிறைய நட்புகள் உறவுகள் கிடைக்குது. அப்போ பிறருக்காக வாழ்வோம். பிறருக்காக வாழ்ந்தால் நாம் இந்த சமூகத்திலே தலைமுறையாக கொண்டாடப்படுகின்ற மனிதர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர் தான் ஆண்டவர் இயேசு. அந்த ஆண்டவர் இயேசுடைய பிறந்த நாளை தான் கிறிஸ்துமஸ் விழாவாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் என்ன பண்றாங்க? பள்ளிக்கூடங்கள், நிறுவனங்கள், ஆலயத்தில் அல்லது பஜனை பாடுவதன் மூலமாக கிராமத்தில் இருந்த மக்களோடு கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வோம். எல்லாருக்கும் சொல்லப்படுகிற ஒரே செய்தி, எனக்கு கிடைத்திருக்கிற உண்மை எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்க திராவிட சிந்தனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அண்ணா சொல்லுங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். பெரியார் தான் சொன்னாங்க, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை விதைத்தவர்கள் ஆண்டவர் இயேசு. கிறிஸ்தவர்களாக சமயம் சார்ந்து பார்க்கிற போது இயேசு கிறிஸ்தவர்கள் மாத்திரமே சொன்ன நினைக்கலாம். ஆனால் அவர் வைத்த சிந்தனை என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், எல்லாரும் சமம், எல்லாரும் சகோதரர்கள், எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள், உயர்ந்தவர்களாக என்பது கிடையாது. இந்த நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்வோம். கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சி அனைவருக்கும் நிறைவாயிருக்க வேண்டும். நாமும் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை போல சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி சிந்தனைகளாக வாழ்ந்து பயனுள்ள ஒரு வாழ்வதாக கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நாம் நன்றி வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துவோம். இந்த சிந்தனைகளோடு இந்த சிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். கடவுள் அனைத்து ஆசீர்வாதங்களும் தந்து நிறைவாழ்வதற்கு காப்பார்கள். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள். வரப்போகின்ற 2024 ஆண்டு இந்த காட்டு மயிலூரில் இருக்கின்ற அனைத்து மூப்பர்கள், அனைத்து பெற்றோர்கள், அனைத்து சகோதரர்கள், குழந்தைகள், இந்த கிராமத்தில் அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதங்களாக இருக்க
உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.